ஹாய் வியூவர்ஸ், வாய் விட்டு மனசு விட்டு உங்க கவலை எல்லாம் விட்டு நீங்க சிரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அப்போ உங்களை சிரிக்க வைக்க நாங்களும் எங்களோட சேர்ந்து ஏகப்பட்ட கப்பிள்ஸும் ரெடி ஆகியாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை செம்மையா என்ஜாய் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணட்டும். வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். டாட்ஸ் லிட்டில் பிரின்ஸை கட்டிக்கிட்ட இந்த பாவப்பட்ட மனுஷனோட முகத்தை பாருங்க. பாவம் வீடியோவுக்காக கூட எதுவும் பேச முடியாத அதிர்ச்சியில இருக்காரு. இப்ப அவரோட மைண்ட் வாய்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் தானே என்னோட வைஃப் முறையா சமைக்கிறா. அதனால என்ன நீங்க கடைசி தடையா பாக்குறது இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாவப்பட்ட ஜென்மத்தை நல்லா பாத்துக்கங்க. இந்த வைஃப் ஹஸ்பண்டுக்கு எப்படி ஹேர் கட் பண்றாங்கன்னு பாருங்க. ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொன்னாரேன்னு என்னன்னு பாப்போம்னு பார்த்தா இவர் பிரெட்டை பக்கத்துல வச்சு பாலை குடிச்சிட்டு இருக்காரு. அவரோட வைஃப் டிவி ரிமோட்டை எடுக்க வர இவரை பாருங்க என்ன பண்றாருன்னு. சரியான சாப்பாட்டு ராமனா இருப்பாரோ? இந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒய்ஃப் பழத்தை பிடுங்க பார்க்க பைல்வான் செம்ம கோவக்காரரா இருப்பாரு போல. என்ன பண்றாருன்னு பாருங்க. பழத்தையும் அடிச்சு உடைச்சு தள்ள அந்த பொண்ணோட தங்கச்சியா இல்ல மகளான்னு தெரியல. துரியன் பழத்தை கொண்டாந்து வச்சுட்டாங்க. அது வேற பழப்பழம் மாதிரி பயங்கரமா இருக்கு. இந்த குட்டி பொண்ணு அம்மாவோட சேரை தூக்கிட்டு போக கடைசியில பொண்டாட்டி கீழே விழுந்துடக்கூடாதேன்னு வேற சேரை கொண்டு வந்து போட வந்த புருஷனை தான் செம்ம சாத்துறாங்க. இந்தியாவில் காண கிடைக்காத கண்கொள்ளா காட்சி. ஹஸ்பண்ட் வீடு துடைக்க ஒய்ஃப் எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்படியே வந்து ஒய்ஃபை தூக்க ஏதோ ரொமான்ஸ் தான் பண்ண வராருன்னு நினைச்சா இவரை பாருங்க அந்த பொண்ணுகிட்ட எப்படி ஃப்ளர்ட் பண்றாருன்னு. கண்டிப்பா இவங்க தான் ஒய்ஃபா இருப்பாங்க. கண்ணா முழிப்புதுங்கிறது பார்த்தாலே தெரியுது. பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போதே சிகரெட் பிடிக்க நினைச்சா இப்படித்தான். ஐயோ பாவம், லாலிபாப்பை வச்சு சீன் போட்டிருக்காரு பாத்தீங்கல்ல. சாரி கூட சொல்லாம போறத அதான் பொண்டாட்டி. Oh my god. இவர் ஒய்ஃபுக்கு தெரியாம எப்படி சீக்கிரட்டா பணத்தை மறைச்சு வைக்கிறாருன்னு பாருங்க. ஆனா அந்த அம்மா பக்கத்திலேயே இருந்துட்டு பாக்குறது கூட இவருக்கு தெரியல. சாருக்கு லிப்ஸ்டிக் போடுறது ரொம்ப பிடிக்கும் போல. ஆனா ஒய்ஃபை பார்த்ததும் எப்படி மேனேஜ் பண்றாருன்னு பாருங்க. மழையில நனையாம இருக்க பேண்ட்டை மடிச்சு விடுறாங்கன்னு பார்த்தா ஹஸ்பண்டை தூக்குறாங்க. என்ன பேலன்ஸ் தான் பண்ண முடியல. இந்த பொண்ணு செப்பலை கழட்டி சிக்னல் கொடுக்க குட்டி நாய் ஓடி வந்ததும் எகிரி போய் அவரை கட்டிக்கிறாங்க. அட பாவி, எல்லாமே பிளானா? ஹஸ்பண்ட் ரொமான்டிக்கா இல்லைன்னா இப்படி கூட பிளான் பண்ணலாம் போல. வீடு கூட்டிட்டு இருக்க பொண்ணு கிட்ட செப்பலை கொடுத்த உடனே ஸ்பாட்லயே எப்படி வேலைக்காரி மாதிரி இருந்தவங்க ஜாலக்காரியா மாறுறாங்க பாருங்க.
பார்த்து கூட மேக்கப் போடுற வைஃபை எப்படி இன்சல்ட் பண்றாரு பாருங்க. என்னது அது ஜஸ்ட் க்ரீம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் ரொம்பவே மெனக்கெட்டு தான் இந்த வீடியோவெல்லாம் ரெடி பண்ணுறோம். எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கூட மெனக்கெடாம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். பட்டாசு வெடிக்கிறதுக்காக இந்த கப்பல்ஸ் பண்ணுற அட்டகாச காமெடி செம்மையாக இருக்குல்ல? இப்போ சிக்கனை பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாத காமெடி சீன் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைஃபை பாருங்க, ஏதேதோ வித்த காட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில என்னாச்சுன்னு பாருங்க. இந்த ஹஸ்பண்டை பாருங்க, ஒய்ஃபை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவங்க கூடவே சேர்ந்து சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரிக் பண்றாருன்னு. இந்த தாத்தா அவரோட ஒய்ஃபை பின்னாடி வந்து திடீர்னு பயமுறுத்துறாரு. அந்தம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அம்மா, டிவி போச்சே, நீ இப்படி கதறியே, அதே அடி அவர் மேல பட்டிருந்தா அவரோட உசுருல போயிருக்கும். அதை நினைச்சு சந்தோஷப்படுமா? இந்த ஹஸ்பண்ட் ஹாயா தண்ணிக்குள்ள காலை விட்டுட்டு வாழைப்பழம் சாப்பிடும்போது அது அந்த தண்ணிக்குள்ள விழுந்தா தூக்கி போட வேண்டியது தானே. அதை போய் ஒய்ஃப் கிட்ட கொடுக்க அவங்க வாயில போட்டதும் கண்டுபிடிச்சி என்ன பண்றாங்கன்னு பாருங்க. தேவையா அதெல்லாம்? இந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தண்ணி எடுத்து குடிக்க அவரு அதை தொடச்சிட்டு குடிக்கிறாரு. அவ்வளோ பெரிய சுத்தக்காரனாடா நீ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கிச்சன்ல பேன்ல பக்குன்னு தீ பிடிச்சுன்னே டக்குன்னு குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. நீங்க ஒரு நல்ல அப்பா, குழந்தைய காப்பாத்திட்டீங்க. ஆனா நல்ல ஹஸ்பண்ட் இல்லையே. உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து உங்களை யாரு காப்பாத்த போறா? உனக்கு நெருப்பால சாவு இல்லடா, என் செருப்பால தான் சாவுன்னு அவங்க எப்படி தூக்கி அடிக்கிறாங்க பாருங்க. இந்த ஹஸ்பண்ட் சும்மா கிடக்காம போன்ல பேசிட்டு போயிட்டு இருக்க பொண்டாட்டியோட மொபைலை வாங்கி தண்ணிக்குள்ள போட்டுடுறாரு. அவ்வளோதான், காண்டா அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. போச்சா லேப்டாப், போச்சா. இப்போ போய் புது போனை எடுத்து கொடுக்குறாரு. ஐயோ பாவம், சர்ப்ரைஸ் பண்ண நினைச்சாரு போல, அவருக்கே சமோஷாக்கு கொடுத்துட்டாங்க. ஹோட்டல்ல இந்த பொண்ணு அவங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கும்போதே எதுக்கு இருந்த ஆளுக்கு கர்ச்சீப்பை வச்சு துடைக்கிறாங்க. இதுல அவ ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அட பாவிகளா, பிளான் பண்ணி பில்ல அடுத்தவன் தலையில கட்டிட்டீங்களே.
உஷாரா இருந்துக்கங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவை நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவை ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.